இப்பொழுது நெரூர் ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராள் ஆராதனை நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் பூஜையின் தொடக்கமாக இப்பொழுது துவக்க உரையாக ஆரம்பமாகிறது. துவக்க உரை நிகழ்த்த திரு அந்தலி வி ரகுநாத் அவர்களை அழைக்கிறோம். ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய நமஹ. நம் மத்தியில் நம் கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்திருக்கும் நமது குரு சதாசிவ பிரம்மேந்திராள் அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். நெரூர் பக்தர்கள், சதாசிவ பிரம்மேந்திராள் பக்தர்கள் அத்தனை பேரும் நம்புவது என்னவென்றால், இது மாதிரியான குதூகலமான நிகழ்ச்சிகளில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் ஒரு பக்தனின் உடலில் பிரவேசித்து அவரும் பங்கெடுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ரசிக்கிறார் என்பதுதான் ஐதீகம். அதே முறையில் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய உடலில் சதாசிவ பிரம்மேந்திராள் பிரவேசித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய தமிழ் மொழி பேசும் தாய்மார்கள், தந்தைமார்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திருவையாறில் பஞ்சரத்ன கீர்த்தனை எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி நெரூர் கரூரிலும் நாம் எல்லோரும் விடாமுயற்சி செய்து, தீவிர முயற்சி செய்து இந்த பஞ்ச அமிர்த கீர்த்தனைகளை நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி காட்ட வேண்டும். நெரூர் கரூரில் மாத்திரமல்ல, மற்றும் பல நகரங்களிலும் தேசங்களிலும் உலகம் முழுவதும் இதை நாம் நடத்த வேண்டும். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை அலங்கரிக்கும் சங்கீத வித்வான்கள் அத்தனை பேரும் கரூரை சார்ந்தவர்கள் என்கின்ற பெருமை இருக்கிறது. தொடர்ந்து இது வளர வேண்டும். இன்று இருக்கும் எண்ணிக்கையை விட அடுத்த வருடம் அதிகமாக வேண்டும். இது வளர்ந்து கொண்டே போக வேண்டும். திருவையாறில் எவ்வளவு பேர் பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ அவ்வளவு பேர் இங்கும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கற்பனை, என்கின்ற ஒரு பக்தி நமக்கு இருக்கிறது. இதே மாதிரியான நிகழ்ச்சி நியூயார்க்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கலை நிகழ்ச்சி நடக்கிறது. பஞ்ச அமிர்த கீர்த்தனைகள் பாடுகிறார்கள். கர்நாடக சங்கீத ஆசிரியர்கள், மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சி இருக்கும். அதற்கு பிறகு ஒரு சங்கீத கச்சேரியும் இருக்கும். இது 7வது வருஷமாக இங்கு நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி நாரதர் கான சபா மற்றும் காஞ்சி காமகோடி சங்கர மடம் இணைந்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த வருடம் நமக்கு ஒரு விசேஷமான அன்பளிப்பு. திருமதி விசாகாஹரி அவர்கள் கதா காலக்ஷேபம் செய்ய போகிறார்கள். ஏனென்றால் நாம் எல்லோருக்கும் நம்முடைய மனசு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை குருநாதர் பாடியிருக்கிறார், மானச சஞ்சரரே என்று. அந்த மாதிரி சஞ்சரித்து கொண்டிருக்கும் நம்முடைய மனசை ஒருமைப்படுத்தி
நெரூருக்கு அழைத்து செல்ல திருமதி விசாகா ஹரி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி நம்முடைய மனசு இஷ்டத்திற்கு வேறு திசையில் சென்றுவிடும். அதை உடனே ஒரு நெரூர் வழியில் எடுத்து செல்ல சில நல்ல கதைகள், சில பாடல்கள், சில நகைச்சுவைகள் சொல்லி, ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை எல்லாம் நம் எல்லோரையும் நெரூருக்கு அழைத்து சென்று அவர் சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவசமாதியின் முன் கொண்டு போய் நிறுத்தப் போகிறார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நெரூருக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்று காலை பல ஆசிரியர்கள், பல மாணவிகள் நெரூருக்கு வருகை தந்து அங்கு பஞ்ச அமிர்த கீர்த்தனைகள் பாடி மிகவும் பக்தி பரவசத்தை அவர்கள் பரப்பியிருக்கிறார்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எது முக்கியம், பக்தியா அல்லது நன்கொடையா என்கின்ற கேள்வி நமக்கு எழும்பொழுது முதலில் நமக்கு மிகவும் தேவையானது பக்தி. பக்தி இருந்தால் போதும், நன்கொடை தானாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பற்றி சிறு வார்த்தைகள் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் பிறகு படித்து கொள்ளலாம். அதை விரிவாக நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. இத்துடன் நான் எனது உரையை முடித்து கொள்கிறேன். தொடர்ந்து பஞ்ச அமிர்த கீர்த்தனைகள் பாட நமது கரூர் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் கர்நாடக சங்கீத ஆசிரியர்கள் குழு இங்கு மேடையில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அதை பாடப்போகிறார்கள். தொடர்ந்து விசாகா ஹரி அவர்கள் கதா காலக்ஷேபம் செய்வார்கள். Love
ब्रह्म विष्णु शंकर नुति पात्रे 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 तुंगगंगे गंगे जय 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 तुंगगंगे गंगे मानस संचर रे मानस संचर रे मानस संचर रे ब्रह्मणि 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 मानस संचर रे मानस संचर रे ब्रह्मणि मानस संचर रे ब्रह्मणि मानस संचर रे मदशिगे अलंकृत चिकुरे मदशिगे अलंकृत चिकुरे मदशिगे अलंकृत चिकुरे मदशिगे अलंकृत चिकुरे मगनीयत पोन विजितमुकुरे मगनीयत पोन विजितमुकुरे मगनीयत पोन विजितमुकुरे मगनीयत पोन
హితము కోరే మానస సంచరనే బ్రహ్మణి మానస సంచరనే परिपूरित मुरली रवदाने परिपूरित मुरली रवदाने परिपूरित मुरली रवदाने परिपूरित मुरली रवदाने na
भज रे गोपालम मानस भज रे गोपालम मानस भज रे गोपालम मानस भज रे गोपालम भज गोपालम भजित कुचेलम 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 त्रिजगन्मूलम त्रिविसुरधारम त्रिजगन्मूलम त्रिविसुरधारम त्रिजगन्मूलम त्रिविसुरधारम त्रिजगन्मूलम त्रिविसुरधारम भज रे गोपालम मानस भज रे गोपालम मानस भज रे गोपालम आगम सारम योग विचारम 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 भोग शरीरम भुवनाधारम भोग शरीरम भुवनाधारम भोग शरीरम भुवनाधारम भोग शरीरम भुवनाधारम भज रे गोपालम मानस भज रे गोपालम मानस भज रे गोपालम कदन कठोरम कलुष विदूरम कदन कठोरम कलुष विदूरम कदन कठोरम कलुष विदूरम कदन कठोरम कलुष विदूरम कदन कठोरम
नन्दकिशोरं लटमल्दारं नन्दकिशोरं लटमल्दारं नन्दकिशोरं लटमल्दारं नन्दकिशोरं लटमल्दारं नन्दकिशोरं लटमल्दारं
रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं दूरीकृत पातक संसर्गं दूरीकृत पातक संसर्गं दूरीकृत पातक संसर्गं दूरीकृत पातक संसर्गं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं जनन मरण भय शोक विदूरं जनन मरण
அமிர்த கீர்த்தனை பாடிய கரூர் வித்வான்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்னால் நமது சபாவின் பிரசிடெண்ட் திரு ஏஜே சூரியநாராயணா அவர்கள் உரையாற்றுகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் கரூர் நாரதகான சபா சார்பில் இது போன்ற ஒரு இங்கு இந்த பிரம்மேந்திராளுக்கு இந்த ஆராதனை விழா ஏற்படுத்தும் முயற்சியில் இதை செய்யும் திரு ரகுநாத் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் சபா சார்பாக. இதற்கு துணையாக நமது ஆடிட்டர் திரு மகாதேவன் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் மிகவும் சிறப்பு. ஆடிட்டரும் திரு மகேஷும் இதை ஏற்படுத்தியுள்ளார்கள். இதன் விளைவாகத்தான் நம் ஆவலாக எதிர்பார்க்கும் அடுத்த நிகழ்ச்சியும் வர உள்ளது. திருமதி விசாகா ஹரி அவர்களின் நிகழ்ச்சி. அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பஞ்ச அமிர்த கீர்த்தனைகளை வழங்கி சிறப்பு செய்த நாம் கரூர் நகரின் இசைக்கலைஞர்கள், இசை ஆசிரியர்கள், பல பள்ளிகளை சேர்ந்த இசை ஆசிரியர்கள் என்று கூறலாம். கண்டிப்பாக நாம் அவர்களை சபா சார்பாக ஊக்கப்படுத்த வேண்டும். மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். மேலும் வரும் வருடங்களிலும் கூட இதே போன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று நான் சபா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர்களை கௌரவிப்பார்கள் திருமதி ரேவதி ரங்கராஜன், திருமதி சாரதா பாலசுப்ரமணியன், கொஞ்சம் எழுந்திங்கன்னா தெரிஞ்சுப்பா, திரு KR ரமணன், KR ரமணன், திரு KR சுதா, ஷீல்ட் அப்படியே பாஸ் பண்ணு, திரு டாக்டர் பா கமலக்கண்ணன். இவர் சார் தான் வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த டியூன்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி அந்த கம்போஸ் பண்ண டியூனை எல்லாருக்கும் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லாம் கம்பைல் பண்ணியிருக்காரு. திரு லக்ஷ்மி நரசிம்மன், திரு R கண்ணன், திருமதி V கிருஷ்ணவேணி, R கண்ணன், சார் லக்ஷ்மி நரசிம்மன், திருமதி V கிருஷ்ணவேணி, திருமதி கிருஷ்ணவேணி நாரதகன சபாவோட இசைக்கலைஞர். திரு R ஜானகிராமன், திருமதி ரம்யா ஸ்ரீராம், திரு S செல்வகுமார், யார் அது, பிரச்சனை, திருமதி பரணி முரளிதரன், திருமதி தமிழரசி, திருமதி S கோகிலா, திருமதி வித்யா ரவீந்திரன், பேர் என்ன, கோகிலன், திருமதி வித்யா ரவி, ராதா கண்ணன், திரு முரளிதரன், அப்புறம் வயலின்
வயலின் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டாம். நம்மளோட சபா கச்சேரிகள் எல்லாம் வாசிச்சுட்டு வர்றார். வயலின் ஆர்டிஸ்ட். மிருதங்கம் ஸ்ரீரங்கம் பி சுவாமிநாதன். அடுத்தபடியாக திருமதி விசாகா ரவி அவர்களின் பிரம்மேந்திராள் சரித்திர உபன்யாசம் ஆரம்பிக்க போகிறது. परमशिवेन्द्रकराम्बुज सम्भूताय परमशिवेन्द्रकराम्बुज सम्भूताय वरदाय परमशिवेन्द्र कराम्बुज 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 सम्भूताय प्रणम्र वरदाय दासानत जनतये दासानत जनतये दासानत जनतये प्रणतिं कुर्मः सदाशिवेन्द्राय 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 सदाशिवेन्द्राय
ममतायास्मै अविदितममतायास्मै अविदितममतायास्मै प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय सदा शिवेन्द्राय सदा शिवेन्द्र न्यपतल सुमानि मूर्धनि मूर्धनि न्यपतल सुमानि येनोचरितेषु नामसुद्रस्य तस्मै शुद्धवराय प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय सहमानाय सहस्रानप्यपराधाने प्रणम्रजनरचितान् सहसैव मोक्षदात्रे सहसैव मोक्षदात्रे प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय स्थिरता नहि रे मानस 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 स्थिरता नहि
ಸ್ಥಿರತಾ ನಗಿ 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 ನಗಿರ 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 ಮಾನಸ 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 ಪರಮಹಂಸ ಯೋಗ ಯೋಗ ಪರಮಹಂಸ ಯೋಗ ವಿರುದ್ಧಾನ 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 ಬಹು ಚಂಚಲತರ ಸುಖ ಸಿದ್ಧಾನ ಬಹು ಚಂಚಲತರ ಸುಖ ಸಿದ್ಧಾನ ಬಹು ಚಂಚಲ ಸುಖ ಸಿದ್ಧಾನ ಬಹು ಚಂಚಲತರ ಸುಖ ಸಿದ್ಧಾನ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ರೇ ಮಾನಸ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ರೇ ಮಾನಸ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ರೇ ಮಾನಸ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ಸ್ಥಿರತಾ ನಗಿ ನಗಿ ರೇ ಮಾನಸ ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪತಯ ஹர ஹர மகாதேவ சதாசிவ பிரம்மேந்திராளுடைய ஆராதனை சமயம் இன்னொரு ஒரு வாரத்தில் ஆச்சரியமான புண்ணிய பூமி பவித்திர பூமியாக இருக்குது நம்ம பாரத தேசம். இந்தியா முழுக்க எந்த ஊராக இருந்தாலும் எந்த குக்கிராமமாக இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய மகான் நடமாடின பூமி நடமாடின மண். எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் பெரிய பெரிய மகான்கள் சஞ்சாரம் பண்ண பூமி. இந்த பூமியை பார்த்தாலே சாமானிய பூமியாக இல்லை. ஒரு 200-300 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட பெரிய பெரிய மகான்கள் மலை போன்ற மகான்கள் இந்த கரூர் நெரூர் மாவட்டத்தில் இதை சுற்றி இந்த இடங்கள்லாம் சதாசிவ பிரம்மேந்திரால் நடந்திருப்பார்னு நினச்சி பார்த்தாலே அந்த இடத்துல நம்ம இப்போ உட்காந்துட்டுருக்கோமே, என்ன புண்ணியம் பண்ணோமோ என்ன புண்ணியம் பண்ணோமோ. நம்ம புண்ணியம் இல்லை, அவருடைய அனுகிரகம், அவர் போட்ட பிச்சை. இப்படி எல்லா ஊருமே தஞ்சாவூர் திருவையாறுன்னு போனால் தியாகராஜ சுவாமி அதிஷ்டானம், கோவிந்தபுரம்னு போனால் போதேந்திராள் அதிஷ்டானம், திருவசநல்லூர்னு போனால் ஸ்ரீதரையாவாள். இப்படி எங்கே போனாலுமே மருதாநல்லூர் சின்ன சின்ன கிராமம் தானே, சின்ன சின்ன கிராமம் தானே. சின்ன கிராமம் சின்னது, மகான் பெரியவர். கிராமம் சின்னதாக இருக்கலாம், மகான் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஆச்சரியமான கீர்த்தனங்களும் ஆச்சரியமான கிரந்தங்களும் நமக்கு அள்ளி கொடுத்துட்டு பேரருளாளர்கள் அப்படின்னு அவரை சொல்லலாம். தாத்தாக்கள்னா விதவிதமான தானம் இருக்குது, கொடுக்கறதுக்கு விதவிதமான தானம். ஆனால் அந்த தானம் எல்லாம் கொஞ்ச நாளில் போயிடும். இப்போ அன்னதானம்னா சாப்பிட்டோன்னா அன்றைக்கி ஒரு வேளைக்கு தான் திருப்தி, அதுக்கப்புறம் அடுத்த வேளைக்கே வேறு எங்கேயாவது போய் சாப்பிட்டாகணும். ஆனால் இந்த மாதிரி கீர்த்தனங்கள்லாம் இப்போ பாடினாலே 5 கீர்த்தனம் பஞ்சாமிர்த கீர்த்தனங்கள் என்னமா அமிர்தம் தான். அப்படியே ஒன்றா சேர்ந்து அந்த பஜரே கோபாலம்னு இந்தோளத்துலேயோ, இந்த பஜரே யதுநாதம்னு பீலூலேயோ, பிபரே ராமரசம்னு யமுனா கல்யாணியில் பாடும்பொழுதே அப்படியே உருகாத மனம் கூட உருகி போகும். அப்படி ஒரு எப்படி அந்த ஒரே குரலில் இத்தனை பேர் பார்த்தானா ஸ்டேஜில் 20-25 பேர் உட்காந்துட்டுருக்கா, குரல் கேட்குறது என்னமோ ஒத்த குரலாக கேட்குறது. அப்படிப்பட்ட கீர்த்தனங்களும் ஒன்று மதுர மதுரமான பிபரே ராமரசம்னு சொன்னால் கூட போதும், பாடணுங்கிறது கூட இல்லை. பிபரே ராமரசம், பஜரே யதுநாதம், பஜரே கோபாலம், துங்கதரங்கே கங்கே,
சொன்னாலே தித்திக்கக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது நம்ம சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனங்கள் தான். மற்ற கீர்த்தனங்கள்லாம் கடம் பட்டம்னு உருட்டும். அது ஒரே புரிஞ்சும் புரியாதையும் தப்பும் தவறுமா அப்படி எதுவுமே இங்கே கிடையாது. சிம்பிளாக கீர்த்தனங்கள், சிம்பிள் கீர்த்தனங்கள். மதர்ஷிக்கு பிஞ்சா அலங்கிருத்து சிக்குரே எப்படி இருக்குது? இப்படி சொன்னாலே திதிக்கக்கூடிய கல்கண்டு மாதிரி வார்த்தைகளை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரே சதாசிவ பிரம்மேந்திராள். அப்படி ஒரு மகான். அந்த கீர்த்தனங்கள்லாம் எதுக்கு சொல்ல வரேன், அன்னதானம்னா பண்ணால் கூட பெரிய தானம் தான், இருக்கிறதுலையே பெரிய தானம் அன்னதானம் தான். கோதானத்தை விட சிறந்தது, யானையை தானம் பண்ணுறதை விட சிறந்தது, யாகம் பண்ணுறதை விட சிறந்தது எல்லாம் சொல்கிறா. அன்னதானம் பண்ணினா கூட அடுத்த வேளைக்கு பசிக்கும். இந்த மாதிரி கீர்த்தனங்களை தானம் பண்ணிட்டு இப்படி கிரந்தங்களை வருஷிச்சுட்டு போயிட்டா 200 சொச்சம் வருஷம் ஆறுது அவர் சித்தி ஆகி இன்னைக்கு இந்த கீர்த்தனங்கள் நம்மளுடைய மனசையும் காதையும் ரொப்பறதா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வயர் நிறையிறது, மனசு நிறையிறது, காது நிறையிறதுன்னா இவர்களை விட தாத்தாக்கள் உலகத்தில் பேரருளாளர்கள் உண்டா? தானம் பண்ணுற கொடையாளிகள் உண்டா? இப்படி கீர்த்தனங்கள்லாம் நினச்சே பார்க்கணும். இந்த கீர்த்தனங்கள்லாம் இங்கே உட்காந்து எழுதினாரா அப்படின்னு தோன்றது இல்லையா? ஒரு க்ஷணம் பிபரே ராமரசம்னு கேட்கும்போதே இந்த நெரூர் இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் இருக்கிற இந்த நெரூரில் உட்காந்துட்டு இதெல்லாம் எழுதினாரா? இந்த ஊத்துக்காடில் உட்காந்துட்டு ஸ்மசானத்தில் உட்காந்துட்டு கீர்த்தனங்கள்லாம் ஊத்துக்காடு வெங்கட கவி பண்ணினாரா? இப்போ அந்தந்த ஊருக்கு போகும்பொழுது நமக்கு மனசு உருகாமல் எப்படி இருக்கும்? இந்த இடங்கள்லாம் எதையுமே அவளுக்கு மனைவி முக்கியம் இல்லை, மக்கள் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, சொத்து முக்கியம் இல்லை, வீடு முக்கியம் இல்லை, வாசல் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. அவளுக்கு அந்த ஆத்மானுபவம், அதுவும் ஆத்மானுபவம் தனக்குள்ளேயே வச்சுருந்தானா அவள் மட்டும்தான் கரையேற முடியும். இப்படி வெளியில் பாடினா நம்ம எல்லாமும் கரையேறலாம் இல்லையா? சேர்த்து எல்லாருமா சேர்ந்து கரையேறத்துக்குன்னே கொட்டிவிட்டா. மழை இல்லையேன்னு ஒரு பக்கம் தாபமாக இருக்க, மழை போன கீர்த்தனங்கள்லாம் இப்படி குளிர்ச்சியாக நல்ல வேளை நமக்கு கிடச்சதோ, அந்த சீதமோ உஷ்ணமோ நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் கொளுத்துற வெயில்லையும் இப்போ உட்காந்து சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு கீர்த்தனம் பஞ்சாமிர்தத்தை கேட்டுன்னு உட்காந்துருக்கோம். உபன்யாசத்து பிரவச்சனத்தை கேட்குறோன்னா அந்த வெயில் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா குளிர்றது இந்த கீர்த்தனாமிர்தம் வருஷமாக அந்த மழையாக கொட்டிவிட்டதுனால அந்த கீர்த்தனங்கள் மழை நம்மளை குளிர் அடிச்சுடுறது. அதோடு சேர்ந்து வெளியிலையும் மழை பொழிஞ்சா அவருடைய கிருப்பையால தான் இந்த தமிழ்நாடே செழிப்பாக மறுபடியும் ஆகணும். சதாசிவ பிரம்மேந்திரால் நினைச்சாதான் மகான்களுடைய மனசுல அப்படியே குளிர்ச்சி ஏற்பட்டதுன்னா ஊரு குளிரும், உள்ளம் குளிரும், உலகம் குளிரும். அந்த மாதிரி முதல் பிரார்த்தனை சதாசிவ பிரம்மேந்திராள்கிட்ட நிறைய மழை பொழிஞ்சு சஸ்ய அபிவிருத்தியாகி எல்லா ஜனங்களுக்கும் தாபம் தீரணம். அதனால்தான் முதல்ல எடுத்ததும் தாபத்ரய சாகர மக்னானாம் தர்பாஹங்கார விலக்னானாம் ஸ்திரதா நகி நகிரேங்கிற இந்த கீர்த்தனம் பாடினோம். மழை நிறைய பொழியணும், தாபங்கள்லாம் தீரணும். தாபங்கிறது இவர் சொல்றார், தாபத்ரய சாகர தாபம் தாபத்ரயம் மூன்று விதமான தாபங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். 3 விதமான தாபங்கள். தாபங்கிறது இப்போ ஒரே தரியா ஹாட்டாக இருக்கே, உஷ்ணமாக இருக்கே, இதுதான் தாபங்கிறது இல்லை. இது ஒரு விதமான தாபம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற 3 விதமான தாபங்கள் உண்டு. ஆத்தியாத்மிகம்ங்கிறது இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இப்படி சுற்றினாலும் அப்படி சுற்றினாலும் யார் வீட்டுக்கு போனாலும்
மௌனம் ஆரம்பிச்சு அதை அனுபவிக்கும் போது மனசே ஆனந்தமா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு யமுனா கல்யாணிங்கிறதுக்காக மட்டும் அனுபவிக்கல, இந்த சாகித்யத்துக்காக மட்டும் அனுபவிக்கல. சாகித்யம், சங்கீதம், ராகம், தாளம், லயம் எல்லாம் போய் அந்த பரபிரம்மத்துல, பிரம்மானந்தத்துல, பஜனானந்தத்துல கொண்டு விடணும் அப்படிங்கறதுதான் என் லட்சியம். அந்த மாதிரி மௌனம் இருந்து 1 நாள் இருந்து 2 நாள் இருந்து 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு அந்த மௌன நிலையே அனுபூதி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க முடியாம காரண சரீரம் 3ஆ பிரிச்சு மானாமதுரை, கராச்சி, நெரூர்ல 3 சரீரமா விட்டார்னு சொல்லுவா. இன்னும் 5 இடத்துல அந்த சித்தி ஆனார்லாம் சொல்லுவா. ஆனா நமக்கு முக்கியம் நம்ம நெரூர்ல சித்தியா இருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ போனா பார்த்துடலாம், 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல அப்பேற்பட்ட ஆச்சரியமான மகான் சஞ்சரிச்ச பூமி இது. அப்பேற்பட்ட மகானுடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னும் 2 நிமிஷத்துல மங்களம் பாடுவோம். இந்த நேரம் கானாமிர்தம், ஞானாமிர்தம், கதாமிர்தம் 3 அமிர்தத்தை சேர்ந்தாப்படி நாமெல்லாம் பருகின்னு இருந்தோம்னே பிப்ரவரி ராமரசங்கிற மாதிரி அப்படியே மூழ்கி தெளிச்சு பிரம்மேந்திராவில் எத்தனையோ நம்ம கருவில் இருக்க பார்த்துருக்கோம். நீ பிரம்மேந்திராவில் நேர்லேயே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அமிர்தத்திலிருந்து கொண்டு விட்டுருக்கார் நம்ம விசாரை அவர்கள். எத்தனை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. அவள் பரம்பரையே கிருஷ்ணபிரேமி, இப்போ மகான் கிருஷ்ணபிரேமி எல்லாருமே வந்து பரம ஞானிகளாக இருந்து இந்த பாரத தேசத்தில் இந்த ஒரு ஞானத்தை பரப்பிகிட்டே இருக்கா. ஞானத்தை பரப்புறதுங்கிறது ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் ஞானத்தை பரப்புறதையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரையும் உட்கார வச்சு நானே அசந்து போயிட்டேன், இவ்வளோ கும்பல் வருமான்ட்டு. ஞான கதையை கேட்குறதுக்கு கும்பலை வரவழைக்கணும்னா நான் விசாகா ரவியை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். கும்பல் கலையில் எங்கள் நாரதாசமால கும்பல் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஆலிகி தேவ சித்திரஹான்னு காளிதாசன் சொல்கிற மாதிரி அப்படியே எல்லாம் ஒரு சித்திரம் மாதிரி இருந்துட்டுதா. காளிதாசன் சொல்லுவான் இதில் சாவுந்தலத்தில், அது மாதிரி சொல்லுவா. ரொம்ப சொல்லி மகான் கிருஷ்ண பிரேமி இப்போ இருக்கிற நிறைய சந்ததிகளை இது மாதிரி நமக்கெல்லாம் உண்டாக்கி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நானும் இப்போ நாங்கள் சொன்ன உடனேயே எவ்வளவோ என்கேஜ்மெண்ட்டு, டைரியை பார்த்தா தேதியே கிடைக்கல. பொதுவாக இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வச்சுப்போம் ஜென்ரலாக, அதுதான் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் அவளுக்கு 26 இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி அவளுக்காக வச்சுன்னு நான் பயந்த கும்பல் வராது, ஒர்க்கிங் டேயாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான கும்பல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை கௌரவிக்கிறதுக்கு பரமாச்சாரியோடு பரமசிஷ்யா பரமாச்சாரியர்கிட்டே பழகி பேசின்னு இருந்த புதுக்கோட்டையை சேர்ந்த உமாமணின்னு நினைக்கிறேன், வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். உமாமணி வந்திருக்கலா? அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்வான்களை கௌரிக்கிறதுக்கு குணசேகரன் அவர்களையும் என்ஜினியர் அவர்களையும் ராமநாத என்ஜினியர் சொல்லி வயலின் அனந்தகிருஷ்ணன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அனந்தகிருஷ்ணன் வந்து நமக்கு புதுசு இல்லை, எப்படி பாடினரோ நிகழ்ச்சிக்கு நிறைய வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? ஆனுவல் சீரீஸில் வந்து நிறைய கச்சேரி பண்ணியிருக்காரு வந்து. ஆமாம், 2 பேருமே வந்திருக்கா. காயத்ரி கிரீஷ் கன்சர்ட்டுக்கு அவர் வயலின் வச்சிருக்கார். பக்கவாத்தியங்களை பற்றி சொல்லியானோம். பக்கவாத்தியங்கள் வந்து வாத்தியகலையா கலிதேவ கீதிகின்னு சம்பூராமாயணத்தில் போஜன் சொல்லுவான். வெறும்னா ப்ரோஸாக சொல்லிட்டு இப்போ ஏதாவது உரைநடையாக போனாலும் போர் அடிக்கும், சங்கீதமாக போனாலும் போர் அடிக்கும். அதனால தான் நான் ராமருங்கிற கதையை உரைநடையாகவும் சங்கீதமாகவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஜன் பண்ணலாம். அது மாதிரி இன்றைக்கி இந்த பக்கவாத்தியங்கள் இருந்தால் தான் அவ்வளோ சுவையாக இருக்குது. அவ்வளவு பிரமாதமாக அந்த பகவாத்தியங்கள் இணைஞ்சு வாசித்தா மெய்மருந்து நாம் கேட்டோம். மிருதங்கம் திரு அர்ஜுன் கணேஷ் அவர்கள். சாரும் வந்து சார் தான் எப்படி பாடினவர்களோ பாடினார். அப்புறம் பாக்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். முதல்ல நானும் அஞ்சலி ரகுநாத்தும் இந்த மாதிரி ஒரு நாங்கள் செய்யலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு காஞ்சி பெரியவாள்கிட்ட போய் கேட்டோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக நடக்கும், தைரியமாக ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னான். சரி கூட்டம் வருமா, எல்லாம் பிரம்மேந்திராலாம் எல்லாரையும் கூப்பிடுவார் போடா அப்படின்னு சொன்னார்.
இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா நடந்துருக்கு. இது மூலகர்த்தாவான அந்தலி ரகுநாதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ரெண்டாவது, இந்த இடத்த கொடுத்த நானும் நாரதான் சபாவில் ஒரு அங்கம்தான், இருந்தாலும் கூட நன்றி சொல்லணும்னு ஒரு டியூட்டி இருக்குது. அதனால் எங்கள் சபைக்கு நானே நன்றி சொல்லிக்கிறேன். அதனால் கமிட்டி மெம்பர்கள்லாம் வருஷம் அதாவது ஒவ்வொரு இந்த கமிட்டியில் இருக்கிறவாளும் சரி, இங்கே வேலை செய்கிறவாளும் சரி, எல்லாரும் அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கா. அதனால் அவளுக்கு நன்றியை சொல்கிறோம். இந்த இதை ஆரம்பித்து கொடுத்த அஞ்சலி ரகுநாத் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அஞ்சலி ரகுநாத் வந்து ஒரு பிரசிடென்ட். அஞ்சலி ரகுநாத்தை அவர்களை நாரதகன சபா தலைவர் திரு ஏஜே சூரிய நாராயணன் அவர்கள் கௌரவிப்பார்கள். சகோதர சகோதரிகளுக்கு பணிவான வணக்கங்கள். நான் சென்னையில் இருக்கும் பொழுது பல முறை ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்களின் கதா காலக்ஷேபம் கேட்டிருக்கிறேன். இன்றைய தினம் நெரூருக்கு வந்து சதாசிவ பிரம்மேந்திராள் அதிஷ்டானத்தை தரிசனம் செய்துவிட்டு இங்கு வந்து நம் மத்தியில் அவருடைய சரித்திரத்தை மிக அழகாக சித்தரித்து ஒவ்வொரு பாடலிலும் என்ன பொருள் இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் அவர் அதை இயற்றியிருக்கிறார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதை நான் மிகவும் பாராட்டியிருக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த பாடல்களை பாடும் பொழுது நம் கண்முன் ஸ்ரீமதி விசாகா ஹரி வந்து நிற்பார் என்று சந்தேகமே இல்லை. முக்கியமாக கரூரும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சங்கீத வித்வான்கள் எங்களோட ஒரு மாதமாக உழைச்சி இதுக்கெல்லாம் நொட்டேஷன்ஸ்லாம் போட்டு அதை கமலநாதன் போட்டு 4 or 5 சிட்டிங்ஸ் ரிஹர்சல் பண்ணி இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு கோஷ்டி கானத்தை கொடுத்தா. அது ரொம்ப அதுக்கு அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் நாங்கள் வந்து குழந்தைகளை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ சிங்க்ரனைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் எங்கள் மியூசிக் டீச்சரே, எங்கள் சபா நோட் மியூசிக் டீச்சரே இது மாதிரி வச்சு பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் கொடுத்தா. இட் இஸ் அ ரிசவுண்டிங் சக்ஸஸ் டுடே. ஸோ வி வில் கண்டினியூ திஸ். இன்னொரு முக்கிய செய்தி, இதே மாதிரி தியாகராஜ உற்சவம் நடந்துருந்தது நம்ம சபாவில். ஏதோ காரணத்தினால இப்போ ஒரு 5-6 வருஷமாக நின்று போச்சு. இந்த வருஷம் இதே மாதிரி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை வச்சு நாங்கள் தியாகராஜ உற்சவம் பண்ண போகிறோம். எல்லோரும் வந்து கலந்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாத்தையும் விட ரசிகாள் வந்தால் தான் சக்ஸஸ்ஸு. நீங்கள் அமோகமாக ரசிகாள் வந்திருக்கா, அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கு மேலே இத்தனைக்கும் காரணம் ஆன சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு நாம் எல்லாம் அனந்த கோடி நமஸ்காரங்களை பண்ணலாம். இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம ஊருக்கு இவ்வளவு பெருமை. எவ்வளவு பெரிய சன்னியாசிகளாக இருந்தாலும் அவர் வந்து தரிசனம் பண்ணாமல் போகிறதில்ல. அதில் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. நன்றி, வணக்கம்.